தனுஷ் வந்து ரொம்ப மோசம். 2 பிள்ளைகள், அற்புதமான 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு டைவர்ஸ். எவ்வளோ பேர் கெஞ்சிட்டோம், வேண்டாம் குழந்தைகளுக்காக பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் பாருங்க, ஒரு கஸ்தூர் ராஜா பாருங்க. ஏஆர் ரகுமான் விஷயம் எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மிகச்சிறந்த மாமனிதர். பிள்ளைகளாக பார்த்து லவ் பண்ணிக்கிட்டல, அதில் வந்து எல்லாமே நல்லா இருக்கிறது இல்லை. அது ஆசையால், மோகத்தால், கவர்ச்சியால். நல்லா பழகுவாங்க, லவ் பண்ணிக்குவாங்க, அப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. குழந்தைகளும் கூட குழந்தைகள்லாம் பெற்ற பிறகு இவங்களுக்கு எப்படி கருத்து வேறுபாடு வருதுன்னு தெரியல. Bharat Institute of Higher Education and Research. உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களாம் தமிழுக்கும் அமிழ்து என்ற பெயர். அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். புரட்சி கவி பாரதிதாசனார். நலம் நலம்ங்க ஐயா. திரைப்படம் இல்லை திரையுலகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பொது புத்தியிலேருந்து ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும். சினிமாக்காரனா அவனுக்கு பொண்ணு தராத, சினிமாக்காரனுக்கு வந்து பொண்ணு கொடுத்தா அது வந்து விளங்காது அப்படின்ற ஒரு பொது பார்வை இன்று வரைக்கும் கூட சமூகத்தில் இருந்திருக்கு. சினிமாவுக்கு போனால் வாழ்க்கை இல்லை, சினிமா உலகத்தை தேன்னா அவனுக்கு கல்யாணம் வந்து நடக்காது, இது மாதிரியான வார்த்தை. இதற்கு ஏற்றாற் போல் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது திரையுலகத்தில். தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களுடைய விவாகரத்தாகட்டும், ஜிவி பிரகாஷ் அவருடைய விவாகரத்தாகட்டும், சமீபத்தில் வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி அவருடைய விவாகரத்தாக இருக்கட்டும், இப்போது வந்து ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து. தனி மனித பிரச்சனைகள் இல்லை தனி மனித வாழ்க்கையை நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொது சமூகத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். திரையுலகு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சரியான ஒரு தளமா இல்லையா? திரை உலக வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. திரை உலகில் 60% பேர் தான் உண்மையாகவே வாழ்க்கை நடத்துவார்கள். 60%, 40% போலி வாழ்க்கை. அதில் 2 சைடு பார்த்தாலும் ஏதாவது தவறு இருக்கும். ஆண் பெண் இதில் ஏதாவது ஒரு அவங்க வந்த பாதையில், அவங்க முயற்சியில் ஏதோ வரை வளரணும் அப்படின்னு நடந்திருக்கும். அதுக்கிடையில் இவங்க சந்தித்து மனசு விட்டு பேசி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பின்னால் அந்த பழைய நினைவுகள், பழைய கதைகள் வரும்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிகிறாங்க. அது சினிமா உலகம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிகழ்வுகளே இருக்காது. அது பெற்றோர் பார்த்து மனம் இருக்கிறாங்க இல்லையா, அது 90% நல்லா இருக்கு. இந்த பிள்ளைகளாக பார்த்து லவ் பண்ணிக்கிட்டல, அதில் வந்து எல்லாமே நல்லா இருக்கிறது இல்லை. அது ஆசையால், மோகத்தால், கவர்ச்சியால், பேராசையால், அப்படி திடீர் லவ் ஏற்பட்டு பழகி, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற மாதிரி ஒரு 30 நாள் ஆகி எல்லாம் அனுபவித்த உடனே அவங்க அப்பா வீட்டில் இருந்து சொத்தை கொண்டு வா என்று வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைவாது. அது நிறைவல்ல. ஒரு 5% இல்லை 10% இருக்கலாம். பட் சினிமா வாழ்க்கையில் ஏறக்குறைய 60% இந்த நல்லா பழகுவாங்க, லவ் பண்ணிக்குவாங்க, அப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. குழந்தைகளும் கூட குழந்தைகள்லாம் பெற்ற பிறகு இவங்களுக்கு எப்படி கருத்து வேறுபாடு வருதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பற்றி இவங்களுக்கு தெரியும், இவங்க வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறது, வளர்ந்துட்டே வரும்போது மாறுபாடு. அது பல நடிகர்கள். அதில் தனுஷ் வந்து ரொம்ப மோசம். 2 பிள்ளைகள், அற்புதமான 2 பிள்ளைகள். 16 வயசு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு டைவர்ஸ். எவ்வளோ பேர் கெஞ்சிட்டோம், வேண்டாம் குழந்தைகளுக்காக பாருங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் பாருங்க, ஒரு கஸ்தூர் ராஜா பாருங்கன்னு. அவங்க ஒத்து போகல. இந்த குழந்தைகள் கதி என்னன்னு பார்க்க அவங்க தனிப்பட்ட ஆசாபாசங்கள் தான் பார்த்தாங்களே தவிர குழந்தைகளுடைய வாழ்க்கையை பார்க்கல. இப்படி ஜிவி பிரகாஷ் அப்படி பலதான. ஏஆர் ரகுமான் விஷயம் எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மிகச்சிறந்த மாமனிதர். அவர் மேலே ஒரு குறை கூட வாழ்க்கையில் வந்ததில்லை. இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார்,
இவருக்கு தொல்லை கொடுத்தாருன்ற வரலாறே கிடையாது. தமிழ் இசையை உலகத்துக்கு கொண்டு போனவர், மிகப்பெரிய மேதை, சின்ன வயசில் பெரிய பேர் எடுத்தவர், தமிழ் இசையை உலகத்துக்கு கொண்டு போனவர். இந்த ஆஸ்கார் விருது பெற்ற உடனே அவரை கேட்டாங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த விருது கிடைச்சது என்ன சொல்கிறீங்கன்னு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழில் சொன்னார், உலக அரங்கில் தமிழில் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு, அப்புறம் அவர் பாடல் பூரா காலத்தில் அழியாது. வழக்கமான பாடல் வந்து வித்தியாசப்பட்டு வேறு மாதிரியாக கொண்டு போனார். இளைஞர்களை துடிக்க வச்சார், ஆட வச்சார். அவர் வாழ்க்கையில் ஒரு விவாகரத்துன்னும் போது வேதனையாக இருக்குது. அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் அது சகஜமாக இருந்திருக்கு. கணவன் மொழியை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, பிடிக்கலைன்னா தலாக்குன்னு 3 முறை சொன்னால் டைவர்ஸ், கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம். முத்தலாக் முறை அது கூட இப்போ சுப்ரீம் நம்ம பாராளுமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு, சட்டம் போட்டிருக்காங்க. இருந்தால் கூட ரகுமான் வாழ்க்கையில் அது நடந்துடக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் மனசு ஒத்து 2 பேருமே பேசி தான் சகஜமாக பிரிஞ்சா சொல்கிறாங்க. வாழ்க்கையில் பிரியறதுக்கு என்ன சகஜம், பிரியறதே கஷ்டம். கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகள் அவதி என்பதே கஷ்டம். பதிவு வேறு அவ்வளோ உருக்கமாக போட்டிருந்தாரு. 30 ஆண்டுகளை வந்து நாங்கள் கடப்போம்னு நினச்சோம், ஆனால் இப்படி வந்து நடந்துருச்சு. நிறைய வாட்டி நிறைய நினைக்கிறோம், இறைவனுடைய சிம்மாசனத்தை விட இவ்வளவு இதுவாக இருக்காது, என்னுடைய இதயத்தை நடுங்க வச்சிருச்சு, எனக்கு ப்ரைவசி கொடுங்க அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் இதை தொடர்ந்து நிறைய தகவல்கள் வந்திருக்குது. சினிமாக்காரர்களுக்கு வந்து குடும்பத்தை கவனிக்க நேரம் இருக்காது, வேலையை மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. இது ஏற்புடையதா டைவர்ஸ்களுக்கு? அதுக்கு என்ன 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க இங்கே குழந்தை குட்டிகளை விட்டுட்டு ஃபாரினில் போய் பணம் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கான். இங்கே தாய்மார்கள் ஒழுக்கமாக இருந்து குழந்தைகளை காப்பாற்றும் அவரை அனுப்புகிற பணத்தில் பண்ணுறாங்க. நீ தினமும் 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் கணவனை மனைவியை பார்க்குறீங்கள, என்ன மறைவு? அதனால் நான் 1 மணி நேரம் இல்லாமல் போனால் அதனால் வேறு மாறிடுவோம். அதெல்லாம் தப்பான வாதம். திருமணம், இருமணம் கலந்தது திருமணம், அது நறுமணமாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதாரணமாக திகழ வேண்டும். இந்த தம்பதி போலல்லவா நாம் வாழ வேண்டும். நம்ம பிள்ளைகளை வாழ்த்தோம். ஐயோ அந்த பிள்ளைகளை பாரு, என்ன அன்பாக 2 பேரும் வாழறாங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, நீங்களும் அப்படி இருக்குன்னா அப்படி வாழ்த்தணும். ஐயோ அவங்கள போல இருக்காதீங்கப்பா என்பது மனிதர்க்குரிய உதாரணம் இல்லை, அது வந்து மிருகங்களுக்குரியது. தெரு நாய் இல்லை அப்படி. ஆனால் நான் ரகுமான் அதில் நான் சொல்ல வரல. மற்ற அந்த மாதிரி டைவர்ஸ் எது நடந்தாலும் என்ன காரணமாக, இப்போ அது மட்டும் இல்லை, நிறைய படிச்சிடுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே பழகிடுறாங்க. கல்யாணம் பெற்றோருக்கு விரோதமாகவோ இல்லை பெற்றோர் சமத்துவோ பண்ணிட்டு 6 மாதத்தில் டைவர்ஸன் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டில் இந்த வழக்குகள் ஏராளமாக இருக்குது, நிறைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து இந்த காலத்தின் கட்டாயமாக என்ன தெரியல, கர்மம். இது நடக்கக்கூடாது என்பது தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும். இந்த ரகுமான் மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்தில், குறிப்பாக சினிமாக்காரங்க. ஏன் பாக்யராஜ் கல்யாணம் பண்ணார், 2ஆம் திருமணமே. டி ராஜேந்தர் நல்லா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல, 2 கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதை உதாரணம் பின்பற்றுங்களேன். அதுதான் என்னுடைய கருத்து. தனிப்பட்ட ரீதியில் ஒரு மனுஷங்களே ஒரு விவாகரத்து வருதுன்னா, தனுஷாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் மேலே தனிப்பட்ட அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். இல்லை அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் வந்து ரொம்ப தவறானவர் அப்படின்ற தகவல் வரும். ஆனால் எந்த ஒரு விஷயமே வராமல் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு தான் எப்பவுமே ரஹ்மானுடையது இருக்கும். ஊடகத்துக்கு தெரியாத வேற ஏதாச்சும் ஒரு முகம் இருக்கும் ரஹ்மானுக்கு. ஏஆர் ரஹ்மானை பற்றி மட்டும் அப்படி சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சினிமாவில் எது இருந்தாலும் ஒரு கிசுகிசு வந்துடும். சினிமாவில் மறைச்சி வைக்கவே முடியாது, ஊடகங்களை மறைச்சி ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குன்னே சில 1000 கண்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஏஆர் ரஹ்மான் ஏதாவது பிரச்சனைனா அது எப்போ வந்திருக்கும். அவங்க குடும்பமாக தான் இருந்தது, அது வெளி உலகத்துக்கு வரல. இப்போ தான் அது வெளியே வந்தது. பாவம், அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நான் அந்த அம்மாவும் எனக்கு தெரியாது. இவர் குணம்
நாடறிந்தது. இவங்க அப்பா ஒரு தமிழர், ஒரு மியூசிக்கு தவையெல்லாம் ஏதோ வாசிக்கிறவர். அவங்க அம்மா லவ் மேரேஜ். அவங்க ஒன்றா காலம்லாம் இருந்திருக்காங்களே, இந்த ஒரு பெரிய பிள்ளையை பெற்றெடுத்துருக்காங்களே. இன்றைக்கி அம்மாவை தெய்வமாக மதிச்சிட்ருக்காரு. இல்லை, அவர் குடும்பத்தில் அந்த இதில் ஒன்றும் வரல. இது என்னன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. அதனால் அது அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நமக்கு தெரியாது. நேரத்தை பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி. வாழ்க தமிழ்.